ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தக்காளி முட்டையை பயன்படுத்தி தான் நம்ம ரெசிபி செய்ய போகிறோம். வீட்டுக்கு ரிலேஷன் வந்துட்டாலும் சரி, ஸ்கூல் லஞ்சுக்கு கொடுக்கறதாலும் சரி, நீங்கள் உடனே டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளியில் அதிக அளவு விட்டமின் சி, ஏ, பொட்டாசியம் இருக்கிறனால கண் பார்வையை சரி செய்யவும், ரத்த அழுத்தத்தை குறைக்கவும், புற்றுநோயை குணப்படுத்தவும் ரொம்ப அதிகமான சத்துக்கள் இருக்குது. முட்டையில் அதிகளவு புரோட்டீன் இருக்கனால எலும்பு தசைகளை வலுப்படுத்தவும், முடி வளர்ச்சியை தூண்டவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் தக்காளியெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை காய வச்சு கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா இப்போ கரண்டியை வச்சு தாளித்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடட்டும். இப்போ நான் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் தான் இந்த ரெசிபிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போது நான் ஒரு 2-3 பல் பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன், அதை தட்டி போட்டுக்கிறேன். முட்டை சேர்க்கும் போது நம்ம பூண்டு பல் தட்டி போட்டோம்னா நல்லது, வாயு தொல்லை இருக்காது. இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளிகளையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசியணும். அதுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் தேவையான கல்லுப்பையும் நல்லா சேர்த்துக்கிறேன். நீங்கள் தூள் உப்பு தேவைனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆனால் கல் உப்பு நம்ம இந்த ரெசிபிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா மசியணும். அதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வாக்கில் மூடி வச்சுக்கலாம். நல்லா தக்காளி மசியட்டும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சிருச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இப்போது கிண்டி விட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிற ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளையும் நல்லா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இப்போ கிண்டி விட்டுருங்க. இப்போ வீட்டில் அரைச்ச மசாலா தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா இப்போது அதை எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா வாடை போகணும். நல்லா இப்போ கிண்டி விட்டு ஒரு செம்பளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். இப்போது இதை மசாலா வடை போகிற அளவுக்கு நல்லா மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா அது மசாலா வடை போகட்டும். இப்போ மூடி வந்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதித்து மசாலா வடை போய் ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கரண்டியில் முட்டையை உடச்சி ஊற்றி சுற்றி இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். நான் 4 முட்டை இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டைகளாக உடச்சி நீங்கள் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா முட்டை நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்து நல்லா பொறுமையாக கரண்டியை வச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி லைட்டாக ஒவ்வொரு முட்டைகளாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிடணும். நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு நல்லா கொதித்து மணமாக இருக்குது. இந்த நீங்கள் கிரேவி ரசம் சாதம் எல்லா சாதத்தோடையும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இட்லி, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், தோசை, இந்த மாதிரி எல்லா ஃபுட்டோடையும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.